அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று நிலவு தினம், மூன் டே. நண்பர்களே, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்த தினமான ஜூலை 20ஆம் தேதி ஆண்டுதோறும் அமெரிக்காவில் தேசிய நிலவு தினமாக கொண்டாடப்படுகிறது. 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி இரவு சர்வதேச நேரப்படி 8:17 மணிக்கு அப்போலோ 11 விண்கலம் நிலவில் பாதுகாப்பாக இறங்கியது. நிலவில் தன் முதல் காலடியை எடுத்து வைத்தபோது ஆம்ஸ்ட்ராங், நிலவில் நான் எடுத்து வைக்கும் ஒரு அடி மனித குலத்தின் மிகப்பெரிய பாய்ச்சல் என்று குறிப்பிட்டார். இந்த சொற்றொடர் உலகம் முழுவதும் வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது. இந்த வரி பின்னாளில் உலக பிரசித்தி பெற்ற வாக்கியமாக மாறியது. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆகஸ்ட் 5, 1930 அன்று அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் பிறந்தார். சிறுவயது முதலே விமானம் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் தனது 15வது வயதில் விமானம் ஓட்டுவதற்கான உரிமம் பெற்றார். 19 வயதில் அமெரிக்க கடற்படையில் சேர்ந்தார். 1958ஆம் ஆண்டு அமெரிக்க விமானப்படையின் விண்வெளியில் மனிதன் என்ற திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நாசா விண்வெளி மையத்தில் சேர்ந்தார். 1966ஆம் ஆண்டு விண்வெளிக்கு ஏவப்பட்ட ஜெமினி 8 விண்வெளி கலத்திற்கு தலைமை விமானியாக நியமிக்கப்பட்டார் அவர். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமையையும் பெற்றார். அப்போலோ திட்டம் என்பது 1961 முதல் அமெரிக்கா மேற்கொண்ட ஒரு தொடர் விண்வெளி திட்டமாகும். அந்த திட்டம் ஒரு மனிதனை சந்திரனில் இறக்கி பாதுகாப்பாக பூமிக்கு திருப்பி கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருந்தது. அந்த திட்டத்தின்படி 1969இல் நிலவுக்கு ஏவப்பட்ட அப்போலோ 11 விண்கலத்தை தலைமை தாங்கி இயக்கும் பொறுப்பு ஆம்ஸ்ட்ராங்குக்கு கிடைத்தது. இந்த வியப்புக்குரிய பயணம் அமெரிக்கர்களை விண்வெளித்துறையில் தனி இடத்தில் அமர வைத்தது. அறிவியல் துறையின் வளர்ச்சியில் சாதனைக்குரிய மைல்கல் இந்த நிகழ்ச்சி என்றாலும் கூட, சோவியத் யூனியனுக்கு போட்டியாக உருவானதே நிலவு பயணம் என்றும் கூறப்படுகிறது. எப்படி என்றால், உலகிலேயே முதல் சந்திரனை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் சோவியத் யூனியன் தான். 1930ஆம் ஆண்டில் இருந்தே அவர்கள் இந்த ஆராய்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட ஆளில்லா விண்கலங்களை நிலவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். 1957ஆம் ஆண்டு விண்கலத்தில் லைக்கா என்ற நாயை வைத்து நிலவுக்கு அனுப்பி வைத்தனர். அந்த நாயும் பாதுகாப்பாக நிலவிற்கு சென்று திரும்பியது. அந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்ததை பார்த்து உலகமே வியந்தது. இத்தனை பயணங்களும் வெற்றிகரமாக அமைந்திடவே சோவியத் யூனியன் மனிதனை நிலவிற்கு அனுப்பி சோதனை செய்ய முயற்சித்தது. அந்த அடிப்படையில் 3 பேரை ஏற்றிக்கொண்டு நிலவை நோக்கி புறப்பட்ட விண்கலம் கொஞ்ச நேரத்திலேயே வெடித்து சிதறியது. அதனால் உலகமே அதிர்ச்சி அடைந்தது. 3 உயிர்களை அனாவசியமாக பலியிட்டு விட்டோமே என்று சோவியத் யூனியனும் சோகத்தில் உறைந்து போனது. அதன் பிறகு நிலவிற்கு மனிதர்களை அனுப்பி சோதனை செய்யும் முயற்சியை கைவிடுவதாகவும் சோவியத் யூனியன் அறிவித்தது. எல்லா விஷயத்திலும் சோவியத் யூனியனுடன் போட்டி போடும் அமெரிக்கா நிலாவை பற்றிய சோதனையிலும் போட்டி போட்டது. நிலவிற்கு மனிதர்களை அனுப்பும் சோதனையை கைவிடுவதாக சோவியத் யூனியன் அறிவித்தவுடன், அவர்களால் செய்ய முடியாததை வெற்றிகரமாக எங்களால் செய்து காட்ட முடியும் என்று அமெரிக்கா சவால் விட்டது. அதன் பிறகுதான்
விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்கியது அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் எந்த ஒரு மீடியாவிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் ஒதுங்கியே இருந்தார். தன் பெயரை யாரும் விளம்பரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதில் கண்டிப்பாக இருந்தார். அதனையும் மீறி பயன்படுத்தியவர்களை நீதிமன்றத்திற்கு இழுத்து அதன் மூலம் அவர்களை பல நல்ல காரியங்களுக்கு பணம் தரச் செய்தார். இறுதி காலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். நிலாவை காட்டி பிள்ளைக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்த காலத்தில் நிலவில் காலடி எடுத்து வைத்து சாதனை படைத்த முதல் மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங் 26/8/2012 அன்று தனது 82வது வயதில் காலமானார். உலகம் முழுவதும் நிலவு மனிதனாக வலம் வந்த நாயகனை நிலவு உள்ளவரை உலகம் மறக்காது. மீண்டும் நாளை சந்திப்போம்.